10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.4 மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம். முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவையின் ஆரம் r அலகுகள் மற்றும் உயரம் h அலகுகள் ஆகும். நீரானது xr அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்பட்டால் நீரின் உயரம் காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஒரு வடிவத்தில் இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றப்படுகிறது. கூம்பு வடிவ குடுவையில் இருக்கக்கூடிய ஒரு நீரானது உருளை வடிவ குடுவையில் நிரப்பப்படுகிறது எனும் பொழுது இரண்டின் கன அளவுகளும் சமம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம் மற்றும் உயரங்களை எழுதிக்கலாம். முதலில் இருக்கக்கூடிய வடிவமானது கூம்பு. கூம்பு வடிவத்தின் ஆரம், கூம்பின் ஆரம் r1 = r அலகுகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. உயரத்தை h1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உருளைக்கும் ஆரமும் உயரமும் இருக்கிறப்ப கூம்புக்கு r1 h1ன்னு உருளைக்கு r2 h2ன்னு எடுக்கலாம். அப்போ உயரம் h1 = h அலகுகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. உருளை வடிவத்திற்கு மாற்றப்படுகிறது. உருளை வடிவத்தின் ஆரமானது ஆரம் r2 என்பது xr அலகுகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. ஆரம் r2 என்பது xr அலகுகள். உயரம் h2 என்பது அதுதான் கணக்கிட வேண்டியது. உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்பட்டால் நீரின் உயரம் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ h2வின் மதிப்பு கணக்கிடுறோம். நிபந்தனையானது கூம்பின் கன அளவு, அதாவது கூம்பு வடிவ குடுவையின் கன அளவு = உருளை வடிவ குடுவையின் கன அளவிற்கு சமம். இரண்டு கன அளவுக்கு உண்டான சூத்திரத்தை எழுதலாம். கூம்பின் கன அளவு 1/3 πr²h, rக்கு பதிலாக r1², hக்கு பதிலாக h1. உருளையின் கன அளவு πr²h. அப்போ பை rக்கு பதிலாக r2², hக்கு பதிலாக h2. இடது பக்கமும் வலது பக்கமும் பை கேன்சல் ஆகிடும். 1/3 r1க்கு பதிலாக r2, h1க்கு பதிலாக h. r2 என்பது xr² இன்ட்டு h2 தான் கணக்கிடுறோம். அப்போ h2 அப்படியே எழுதிடலாம். அப்போ இதை சுருக்கிக்கிட்டோம்னா 1/3 r²h, எக்ஸை வர்க்கப்படுத்துகிறப்ப x², r வர்க்கப்படுத்துகிறப்ப r² இன்ட்டு h2. r² கேன்சல் ஆகிடுது. 1/3h = x² இன்ட்டு h2. h2வின் மதிப்பு தான் கணக்கிடணுங்கிறப்ப x² h2 இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கலாம். 1 × h/3. h2 = x² கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா h/3 x². தேவையானது உருளையின் உயரம். therefore நீரின் உருளை வடிவ குடுவையினுள் நிரப்பப்படும் பொழுது நீரின் உயரம் என்ன? h/3 x² அலகுகள் ஆகும். தேங்க்யூ.